அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, நம்ம அரசியலே பார்த்துருவோம். வழக்கம் போல அரசியல பார்த்துருவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவுக்கு டூர் போறாரு. டூர் போம்போது என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற அரசியல்வாதிய போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு நட்பு பாராட்டிட்டு, ஆ அமெரிக்கா சுத்தி பார்க்கணும்னு பார்க்கும்போது பார்த்தாருன்னா, அவரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அமெரிக்காவுடைய அந்த மந்திரியுடைய வீடு பார்க்குறாரு. "இவ்வளோ அருமையா வீடு கட்டிக்கிறியே, நல்லா சூப்பரா கட்டிக்கிற. எவ்வளோப்பா செலவாச்சு? எப்படி சம்பாரிச்சேன்னாரு?" "நான் வந்து ஒரு பாலம் கட்டியிருக்கேன். அந்த பாலத்துல வந்த வருமானத்துல நான் இந்த வீடு கட்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாலத்தை கட்ட இது பாலம். "ஓ, சூப்பரா கட்டிக்கிறப்பா பாலம்." நம்ம நாட்டு அரசியல்வாதி அதை பார்த்துட்டு, தமிழ்நாட்டு அரசியல்வாதி பார்த்துட்டு, "சூப்பர்ப்பா, நல்லா பாலம் கட்டிக்கிற. அதில் வந்து வருமானமா? சரி சரி" சொல்லிட்டு பார்த்துட்டு காரில் ஏறுறாரு. கார் ஏறும்போது கார் அருமையாக இருக்குது. "என்னப்பா கார் இவ்வளோ சூப்பராக இருக்கு, இது நல்ல இது நல்ல பெரிய தொகையாக இருக்கும் போல இருக்கு இந்த காருன்னு." "ஆமாம் ஆமாம், நான் ஒரு ரோடு போட்டேன். அந்த ரோட்டில் வந்த வருமானத்தில் இந்த கார் வாங்கினேன். அந்த ரோடு தான் இதுன்னு" சொல்லி காட்டாரு. "ஏன் நல்லா இருக்கியா ரோடு? அருமையாக போட்டுக்கிறியா, சூப்பராக பண்ணிக்கிறேன். அதில் வந்த வருமானத்தில் இந்த கார் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்ல சொல்லி சந்தோஷமாயிட்டு சுற்றி பார்த்துட்டு நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, அவரு அந்த அரசியல்வாதி, அதே அரசியல்வாதி அவரு இந்தியாவை சுற்றி பார்க்கணும், தமிழ்நாடு சுற்றி பார்க்கணும். நீங்கள் வரும்போது இதே மந்திரி வந்து ஃப்ரெண்டு தானே, இதே மந்திரி வந்து பார்த்துட்டு நான் தமிழ்நாட்டை சுத்த போகிறேன் சொல்லி வந்து இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணாருன்னா, "இன்னையா நான் கட்டின வீடு நீ பெரிய வீடாக கட்டிக்கிற பாரியா" அப்படி சொல்லி, "இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறே, பரவாயில்லையே, நல்லா இல்லை. நீ என்ன எப்படியா இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா?" "நான் ஒரு பிரிட்ஜி கட்டிக்கிறேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு, இந்த செய்யாறு பக்கத்தில் தென்பண்ணை ஆறு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 2 கிராமத்துக்கு நடுவில் 250 மீட்டர் இணைக்கிற பாலம் 15,90,00,000 பாலம் கட்டிக்கிறாங்க. அந்த பாலத்தை காட்டுறாரு. இங்க செய்யாறு நடுவில், ஆத்துக்கு நடுவில் கட்டின பாலத்தை காட்டுறாரு. காட்டும் போது பார்த்தீங்கன்னா, "இன்னையா பாலமே இல்லை, இங்கே பாலம் கட்டணும்னு சொன்னேன்." "யோ, கட்டிட்டேயா பாலம், 16 கோடியில் கட்டிட்டான். பாலம் ஆற்றுல அச்சின்னு போயிடுச்சுன்னா." "என்னது ஆற்றுல அச்சின்னு போயிடுச்சா?" "நான் இந்த கதை சொல்றது உண்மை, இது பொய் கிடையாது. நான் சொல்றது செய்யாறுல தென்பண்ணை ஆற்றில் 15,90,00,000 ஒரு பாலம் கட்டினாங்க. 250 மீட்டரு, 15,90,00,000 கட்டின பாலம் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு மலையில். ஓகே, அந்த பாலம் கட்டினது யாரு? ஏவாவேலு. ஓகேங்களா, அடிச்சுன்னு போயிடுச்சு. நீ வேணா செக் பண்ணி கூகுளில், அந்த பாலம் அடிச்சு. "என்ன பாலமே இல்லை, அதுக்குள்ள என்ன?" "அதான் நான் கட்டின பாலம், அதில் வந்து கம்சன் தான் இவ்வளோ பெரிய." "என்ன அப்படி அநியாயம் பண்ணுறியா? ஒன்றுமே இல்லை." "சரி ரைட்டு வா போகலாம்" சொல்லிட்டு நம்ம காரில் ஏறி உட்காராரு. காரில் ஏறி உட்காந்து பார்த்தா, "என்னையா கார் என்னை விட சூப்பர் காராக வச்சுக்கிற, வீடு என்னை விட பெரிய வீடாக, காரு என்னை விட காஸ்ட்லி காராக வச்சுக்கிறியே, எப்படியா இந்த கார் வாங்கணும்?" "வா காட்டுற" சொல்லி கரூரில் ரோடு காட்டுறாரு. கரூரில் அந்த கரூரில் இதை பாரு நான் ரோடு போட்டேன். "யோ, ரோடே போடலையா, என்னையா ரோடு போட்டேன்னு சொன்ன." "யோ, நல்லா பாரு ரோடு போடணும்." "யோ, எங்கேயா ரோடே காணுமையான." "அதான் ரோடு போடாமல் நாங்கள் ரோடு போட்டோன்னு சொல்லுவோம். அந்த காசு என்ன பண்ண, அந்த காரன் கார் வாங்கணும். இவ்வளோ காஸ்ட்லி காரா, மீதி போனால் அது எல்லாம் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடுச்சுன்னு." "யோ, ரோடே போடல, பாலமே கட்டல." இது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம காசு அடிக்கிறவங்க தான் திமுக. ஓகேங்களா, இது ரெண்டுமே நடந்திருக்கு நான் சொன்னது, அதையும் செக் பண்ணிக்கங்க. இவங்க தாவேக்காவை குறை சொல்றாங்க. என்ன தகுதி தாவேக்கா குறை சொல்றதுக்கு? இதுல விளாத்திக்குளம் எம்எல்ஏ யாரு? மார்கண்டேயன், திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன். இவருக்கு பேரை பாரு, மார்கண்டேயன். எப்படி பேசணும்னு தெரியல. முதலமைச்சரை 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை நீ எலும்ப ஓடிப்பேன்னு நீ சொல்ற, எப்படி சொல்லாமா அதை? இதே வந்து ஒரு வேற யாரோ ஒருத்தர், ஸ்டாலின் முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கையை ஓடிப்பேன், காலை ஓடிப்பேன், அது சும்மா பேசினா, உண்மையை பேசினாலே சவுக்கு சங்கர் தூக்கி உள்ளே போட்டீங்க. நம்ம சாட்டை துறைமுறை தூக்கி உள்ளே போட்டீங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது உண்மையை பேசினாலே உள்ளே போடுறீங்க. ஆனால் நீங்கள் எலும்ப ஓடிப்பேன்னு சொல்கிறீங்கல்ல. எலும்ப ஓடிப்பேன்னா எப்படி அது? இப்போ இதே வந்து ஸ்டாலின் ஏதாவது நம்ம பேசிட்டோன்னா, இப்போ எங்களை தூக்கி உள்ளே போட மாட்டீங்களா? உள்ளே போடுவீங்களா? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னியா? சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க தான் தக்காளி சட்னி? ஒரு முதலமைச்சரா உங்களுக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு ஒன்றும் புரியல. மொத்த பேரும் வைத்திய செல்லுகிறீங்களா? திமுக ஒரு பக்கம்னா அதிமுக ஒரு பக்கம். லஞ்சம் வேறு ஒழிக்கணும்ட்டாருப்பா. உங்கள் 2 கட்சிக்கும் வேலை இல்லை இனிமேல். திமுக வேலை இல்லை, அதிமுக வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பேருமே தான் லஞ்சத்தை ஊக்குவிச்சுன்னு வந்துக்கிறீங்க. பல வருஷமா பல துறையில் லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடே கிடையாது. லஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடே கிடையாது. ஒரு ரேஷன் கார்டு வாங்கினாலும் லஞ்சம் தான். ஓகேங்களா, ஒரு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு அரசு வேலையாக போனாலும் லஞ்சம் தான். எங்கே போனாலும், எந்த துறைக்கு போனாலும் லஞ்சம் தான். அவங்க வேலை செய்யறதுக்கு லஞ்சம்,
அந்த வேலை செஞ்சு கொடுத்து முடிச்சு அதுக்கு ஒரு லஞ்சம் மட்டும் இல்லை, தொடர்ந்து படிப்படியாக லஞ்சம் கொடுக்கணும். ஒரு துறைக்கு போனால் பிஏக்கு லஞ்சம், அவனுக்கு அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் லஞ்சம், அதுக்கு மேலே இருக்கிற லஞ்சம், இப்படி லஞ்சம் ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுது, இந்த லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா துறையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் யாரு, முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ இதனால என்ன பண்றான், என்னடா இந்த விஜய் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்காரு, இப்போ எல்லாருக்கும் சிக்கலாயிடுமே இது சொல்லிட்டு எல்லாம் லஞ்சம் வாங்க முடியல, சம்பாதிக்க முடியல. மாதம் கவர்மெண்ட் அரசு சம்பளம் போக சைடில் நிறைய வருமானம். ஒருத்தர் மாதம் ஒரு 30,000 சம்பளம்னா சைடில் 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் லஞ்சம் வாங்குற துறையில். லஞ்சம் எந்த துறை வருதோ அந்த துறை நல்ல லஞ்சம் வாங்குறான். இது அப்படியே மேலே போகுது. மேலிடம் போகும்போது கீழே விஏஓ ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் லஞ்சம். எப்போ திமுக அதிமுக 2 ஆட்சியிலும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, லஞ்சம்னு யாருன்னா வந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு நம்பர் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சா. இப்போ திமுக அதிமுக செஞ்சிருக்காங்களா, இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது. இந்த மார்கண்டேயனு இவெல்லாம் இவெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனால் இந்த விளையாட்டுக்குள்ள மக்கள்லாம் உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, இவெல்லாம் என்ன தகுதி, இவெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி வச்சுக்கிறீங்க நீங்கள்லாம் இப்படியா பேசுவாங்க. இல்லை வேற திமுக ஆட்சிக்கு வந்துடும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நினச்சி மறுபடியும் 3 மாதம் 4 மாதத்துல கழிச்சிருவாங்க அப்படின்னா ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது யாராலையும், புரியுதுங்களா. தனி மெஜாரிட்டியில் இன்னும் கொஞ்சம் நாள் உட்கார போகிறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து அடுத்த 30 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ இவர் விஜய் தான் முதலமைச்சர், இதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திமுக மிரண்டு போய் நிற்கிறான். மக்கள் அத்தனை பேருமா ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இதில் அந்த நிறைய பேர் அந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா என்னவோ பேசுறீங்க, அரசியலும் தெரியல, ஒரு இலவும் தெரியல திமுகனுக்கு. ஜென்சி வச்சு நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஜென்சி என்ன ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்கலாம், ஜென்சிக்கு இந்த இளைஞர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அரசியலை பண்ணுறீங்க. ஜென்சி அரசியல் என்ன பண்ணுறீங்க, காசு கொடுக்குறீங்க, அந்த காசுக்கு அந்த பசங்க திமுகவில் ஜென்சி அரசியல் ஐடி விங் வேலை செய்கிறாங்க. ஆனால் தாவேக்கா அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஜென்சி மொத்தமே ஜென்சி தான், கட்சியே ஜென்சி தான். ஆனால் திமுகவில் மந்திரி, எம்எல்ஏ, மேயரு மொத்தம் சுகரு, பிபி, ஹார்ட் பேஷண்ட்டு, மாலக்கண்ணு நோய், தொண்டை பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, கிட்னி பைலரு, இதுதான் மொத்தமே. கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியாது, யாரும் இல்லை, எல்லாருக்கும் மயக்கம் வரும். அந்த மாதிரி ஆளுங்க தான் மந்திரி, எம்எல்ஏ, மேயர் எல்லாரையும் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க தாவேக்கா கட்சியே ஜென்சி தான், சரிங்களா. நீங்கள் முதலமைச்சரை போய் எலும்பு வச்சிருவோன்னா அந்த தாவே கட்சிக்காரர் சும்மா இருப்பாங்களா, ஏதோ அமைதியாக இருக்காங்க. அதே விளாத்திக்குளத்தில் தாவேக்கா இருக்கும். ஏன் அமைதியாகனா முதல்வர் விஜய் அரசியல் வேற, நீங்கள் பிரச்சனை பண்ணுறது வேற சொல்லி எல்லாரையும் ஒழுங்காக வழி நடத்துகிறாங்க. இதே இன்னொருத்தர் யாருன்னா ஸ்டாலின் ஐயா ஏதாவது பேச சும்மா விட்டுருப்பீங்களா, அச்சு தரதர்னு எடுத்துன்னு போய் உள்ளே போட்டிருப்பீங்களா. எப்படி இது எப்படி இப்போ ஸ்டாலின் ஐயாவே என்ன சொல்கிறாரு, இது அடக்குமுறை ஆட்சின்னு. உங்களுக்கு நான் கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னா நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது, இது நம்ம அரசியல் நாகரிகம் இல்லை, நீங்கள் அந்த மார்கண்டேயனோ அது யாரோ ஒருத்தன் அவனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும், விளாத்திக்குளம் எம்எல்ஏக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும், ஓகேங்களா. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, மந்திரி கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்க, இது சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அப்படி அவர் இந்த மாதிரி அராஜகமாக கைது பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் விஜயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், ஜனநாயக முறைப்படி அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். அப்போ அவரு தான் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க, தேர்தல் முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க. இவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இவரை பேசலாமா? இப்போ விஜய் சார் யாரையாவது பேசிக்கிறாரா? அவர் என்ன சொன்னாரு, அடுத்த முறை நான் பேசும்போது நீங்க வெளியே சட்டமன்றத்தில் பேச பதில் கொடுத்தா ஏன் வெளியே போயிடுறீங்கன்றாரு. இந்த அறிவு கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அவ்வளோ மரம் பண்ணா பணம் சம்பாதிச்சு ஊரை ஏமாத்தி கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி இந்த திமுக அதிமுக மூளையே மங்கி போச்சு. மொத்தம் பேசாமல் போய் எங்கேயாவது சைக்காலஜிக்கில் போய் பாருங்க திமுக காரங்கெல்லாம். ஏன் கேட்டீங்கன்னா அரசியல் பண்ணவே தெரியல, கொள்ளடிக்கிற அரசியல் தான் பண்ண தெரியும். மறுபடியும் அரசியலுக்கு வரணும், கொள்ளடிக்கணும்னு ஆசை. கரெக்டா? என்னத்துக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு புரியல. ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண முடியல, மக்கள் உங்களுக்கு தோக்கடிச்சாங்க. 6 மாதம் வெயிட் பண்ண முடியல உங்களால். நான் 3 மாதத்துக்கே கதறீங்களே. கேட்டால் தாவேக்கா தற்கூரி கதறான்றாங்க. தற்கூரிகள்லாம் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த தற்கூரிகள்லாம் நல்லது பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே தற்கூரி யார் பார்த்தினா, இந்த மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறான் பாரு அவன் தான் தற்கூரி. ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறான் பாரு அவன் தான் தற்கூரி. இந்த மக்களை ஏமாற்றி நான் மொத்த பணத்தையும் மக்களுக்காக கொடுக்குற பணத்தை, சட்டமன்றத்தில் ஒதுக்குற பணத்தை கொள்ளடிச்சு சாப்பிட்ற மாதிரி அவன் தான் தற்கூரி. கவர்மெண்ட் அதிகாரி தான் வேலையை செய்யாமல் தான் வேலை செய்து லஞ்சம் வாங்குறான் பாரு அவன் தான் தற்கூரி. ஒரு அரசு அதிகாரியும் கை நீட்டி மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றான் பாரு ஊழல் பணத்தை லஞ்சம் பணத்தை அவன் தான் தற்கூரி. தாவேக்கா கட்சிக்காரன் தற்கூரியா?
ஏன்னா அவங்க திறமையாகிறத பார்த்து உங்களுக்கு இவ்வளோ பொறாமையாக இருக்கு. எனக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இப்போ நான் பதிவு போட்டால் என்னையே தற்கூறின்றானோ. எனக்கு அதான் சிரிப்பாகுது உங்களெல்லாம் பார்த்தா. ஏதாவது உங்களுக்கு வேறு எதுவும் திட்டுறது இல்லை, தற்கூறின்னு டே புலமின்னு 5 வருஷமா நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் தான் போக போகிறீங்க. அதனால் யோசனை பண்ணிக்கங்க, எதை பேசணுமோ அதை பேசுங்க. ஏன்னா ஸ்டாலின் சாரை பேசினாலும் தப்பு தான் அந்த மாதிரி, விஜய் சாரை பேசினாலும் தப்பு தான் அந்த மாதிரி. இந்த அரசியல் நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்து எதிர்கட்சியை கூட வரமாட்டீங்க, மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. சரிங்களா? பிபிக்குது சுகருக்குதுன்றார் இவர். பேசும்போது நல்லா இருந்துச்சா மேடையில், வீரமா அப்படி இப்படி எலும்பு வச்சிரும் அது வச்சிருவேன்னா அப்போ உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீ பேசுகிற ஒரு பக்கம் ஆளுக்கு பேசுறீங்களே. ஆர்வி உதயகுமார், செல்லூர் ராஜி, அவன் ஒரு முட்டா பையன். அந்த செல்லூர் ராஜி ஆர்வி உதயகுமாருக்கு வயிற்றுச்சல் யாரோ ஒருத்தர் முதலமைச்சராக உட்காந்துட்டாங்களே அப்படின்னு அந்த கோணவாயை வச்சு புலம்புறான் அந்த ஆள் ஒன்று, செல்லூர் ராஜி ஒன்று. ஆளுக்கு திண்டுக்கல் சீனிவாசன். என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்லாம்? புரியல. நீங்கள்லாம் எதுவுமே செய்யலையா மக்களுக்கு? நீங்கள் எதாவது செஞ்சுருந்தாலும் வந்திருப்பீங்க. என்னத்துக்கு புலம்புறீங்க? வந்து உட்காந்து மறுபடியும் லஞ்சம், மறுபடியும் சட்ட ஒழுங்கு சீர்கெடுதல், மறுபடியும் எல்லாம் கலவரம் அது இது கச்சா முச்சா நாய் தமிழ்நாடு நாசமாக போகும். இது வரைக்கும் நீங்கள் ஆட்சி செஞ்சதே போதும். இனிமேல் அரசியல் பக்கம் திமுக அதிமுக தலை வச்சு கூட படுக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் ஆகிப்போச்சு. அடுத்த தேர்தலில் இன்னும் மோசமாக போகிறீங்க. நீங்கள் 6 மாதத்தில் கலைச்சிடுவேன் சொல்கிறீங்க, 5 மாதத்தில் கலைச்சிடுவேன் சொல்கிறீங்க. கலைச்சாலும் மறுபடியும் அதே தேர்தலில் விஜய் தான் வருவார். என்ன பண்ணுவீங்க? அப்போ மறுபடியும் எலெக்ஷன் வைப்பீங்கல்ல, அப்போ விஜய் தான் வருவார். தாவேகா எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிட்டாங்கன்னா ஓட்டு போட்டவங்க விட்டுருவாங்களா? அவங்கள தாவேகா எம்எல்ஏ போக மாட்டாங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. தாவேகா எம்எல்ஏ உணர்வு ரீதியாக வந்தவங்க. என்ன உணர்வு ரீதியாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு மொத்த ரத்தத்திலே ஊறி இருக்கு. விஜயுடைய பாசமும் அக்கறை ரத்தத்தில் ஊறி இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்க நடிகரை கூட தேர்ந்தெடுத்தோம். ஆனால் ஆட்சி நல்லா இருக்குதுல்ல, நீங்கள் பண்ணீங்களா? அதை ஆட்சி நல்லா செய்கிறாங்கல்ல, நீங்கள் பண்ணல. என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? இந்த சாட்டை துரைமுருகன், மாரிதாஸ் என்ன தெரியல, ஒரு பைத்தியம் கூட ஆகிடுவான் போல இருக்கு அந்த ஆள். ஏன் கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இல்லாத விஜய் அந்த கட்சிக்காரர் இப்படி பண்ணுறாங்க, அந்த கட்சிக்காரர் அப்படி பண்ணுறாங்க, அந்த கட்சி ஏன் விஜய் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லுங்களேன். ரேஷன் கடைக்கு போய் ஆய்வு பண்ணார், அதை பேசுங்க. ஒரு ஹாஸ்டல் போயிட்டு அந்த ஹாஸ்டல் நிர்வாகம் எல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் தேவையான விஷயம்லாம் பண்ணி அதை பேசுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அத்தனை துறைகளையும் கொண்டு வந்து அத்தனை IAS IPS வச்சு அந்த துறைக்கு தேவையான மந்திரிகளாக வச்சு அந்த துறையெல்லாம் சரி பண்ணுங்க. நல்லபடியாக நல்லபடியாக நம்ம செய்யணும் சொல்லி எல்லாருக்கும் அறிவுறுத்தி அனுப்பியிருக்காரு. என்ன பிரச்சனை? எங்கள் ஊர் எம்எல்ஏவே நல்லா பண்ணுறாரு. எங்கள் வேலூர் எம்எல்ஏ இருக்காரு, அவரே நல்லா பண்ணாரு. அவரே வந்து எல்லா இடத்துலையும் போறாரு, ஆய்வு பண்றாரு. ஒரு ஃபோன் அடிச்சா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்றாங்க. தாவேகா எம்எல்ஏ தான் வேலூர் எம்எல்ஏ. ஓகேங்களா? வினோத் கண்ணா பேரு, வேலூர் எம்எல்ஏ தான். அருமையாக பண்ணுறாரு. இது வரைக்கும் திமுக தான், திமுக தான். அந்த 2 கோட்டையை ஒடிச்சு தாவேகா வந்துச்சு வேலூரில். அவரே அருமையாக பண்ணுறாரு. எல்லா வேலையும் அவர் போன போட்டால் போதும், எடுத்து டக்குன்னு ஆள் அமைச்சு ரோட்டில் காவால் தண்ணி போலையா, ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்களா, குப்பை வரலையா, இதெல்லாம் அவர் வேலையே கிடையாது. ஆனால் அவர் நகராட்சி போன் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஏன் செய்யல? இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அரசியல் இனி வந்து ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா லஞ்சம் வாங்கணும், இப்போ லஞ்சம் வாங்க முடியல, பயப்படுறான், கதறான். ஏதாவது ஒன்று போட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான். உடனே ரமேஷ் தான் பண்ணார், அறநிலையத்துறை ரமேஷ் தான் பண்ணார். எவ்வளோ ஒருத்தன் பண்ணியிருப்பான். உடனே வந்து நம்ம மந்திரி இவர் தான் மின்சாரத்துறை மந்திரி நிர்மல்குமார் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று மக்களை தூண்டி விடுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ ஏதாவது ஒரு பண்ணி கெட்ட பேர் உண்டு பண்ணி இது ஏதாவது ஒரு கலவர மாதிரி உண்டு பண்ணி ஆட்சியை கலைக்கலாம், மக்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணலாம், ஒரே பிரச்சனையே உண்டு பண்ணியே இருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் பொறுத்து இருந்து பாருங்க. அடுத்த 5 வருஷத்துல உங்க எல்லாருக்கும் வயசாயிடும். மறுபடியும் தாவேகா தான் வரும். இந்த ஆட்சி நீங்க கலைகள் நினைக்காதீங்க, முடியாது. மேலும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்சியில் இருக்கிற மறுபடியும் இடைத்தேர்தலையும் தாவேகா தான் ஜெயிக்க போகுது. நீங்கள்லாம் வேடிக்கை பார்க்க போறீங்க. தைரியம் இருந்தால் விஜய் எதிர்த்து பேசுகிறவங்க அத்தனை பேருமே இந்த இடைத்தேர்தலில் நில்லுங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் வந்து நடிகர் ஓட்டு போட்டாங்க, என்ன சொல்ல ஒரு இதுவில் ஓட்டு போட்டு ஏமாத்திட்டாங்கன்னா இந்த முறை குழந்தைங்கலாம் ஓட்டு போட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே ஜனங்களே பார்த்துருக்குறாங்க. 3 மாதம் ஆட்சி எப்படி இருக்குது, நான் 2 மாதம் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு ஜனங்க ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் பார்த்து நெருக்க போகிறீங்க. பைத்தியச்சிலே சாவுங்க. நன்றி, வணக்கம்.